தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, இப்படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் என் குறிப்புள்ள எல்லைக்குள் வரம் வந்து உன்னை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உங்கள் மகன் செபஸ்தியாருடைய வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை ஆண்டவருடைய பேரால நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய புனிதர் செபஸ்தியாருடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, உன் உண்மையின் வழி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. சிறுவர்கள் சிறுவை தாண்டிய சிறுவர் முதலாக சிறுவர்கள் இவர்கள் செல்ல ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தை பிழைகளை காப்பாற்றும், எல்லோரையும் விசேஷமாய் உமது உதவி யாருக்கு அவசியமோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்துள்ளம். அழுதுரான புனித மிக்கேலே, கபிரேலே, ரவேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரை, சின்னப்பரை, அருளப்பரை, நாங்கள் இத்தனைதான் பாவிகளாக இருந்தால் நாங்கள் வேண்டிக் கொண்ட ஜபமாலையும் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி அச்சிட்ட தேவமாதாவின் திரு பாதத்தில் பாத காணிக்கையாக வைத்து எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை எமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு திட்டமதியை வாழ்வு ஆண்டவர் உடனே, பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோவாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் என்னும் இவ்வார்த்தைகள் யாருக்காகவும் நேரம் காத்திருப்பதில்லை என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றன. கிறிஸ்துவ வாழ்விலும் மனமாற்றம் என்பதும் இறையாட்சிக்குட்பட கடவுளை பின்பற்றுதல் என்பதும் உடனடியாக செய்யப்பட வேண்டியவை என்பதை எடுத்து சொல்கிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய வாழ்வில் நாமும் உடனடியாக நன்மைகளை செய்பவர்களாக, காலம் தாழ்த்தாதவர்களாக வாழ இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இந்த திருப்பலியானது ஃபெலிக்ஸ் நான்சி, கேஸ்பர் ராய், நெட்டானியா குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்திற்காக நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அற்புதராஜ் டெய்சி குடும்பத்திற்காக நல்ல உடல் சுகத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இக்குடும்பத்திற்காக நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வி செல்வராஜ் உடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ரிட்ஸ் அவென்யூவில் வசிக்கும் செபாஸ்டியன் மரியா குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும் யூசி கிளிட்டஸ் நல்ல படிப்பு, பெற்றோர் உடல் நலம், குடும்ப நலம் மற்றும் இறை ஆசிரியர் பெற வேண்டி இப்பலி நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டேனியல் வெரோனிகாவிற்கு சுகப்பிரசவம், ஆண் குழந்தை நன்மையாக இரக்கத்தின் மாதா புனித செபஸ்டியார் வழியாக இப்பலி நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அற்புத சாமி, செல்வத்தம்மாள், இருதய சாமி, அல்போன்ஸ் பமிலா, ஸ்வீதா ஹானிஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உடைய ஆன்மலை பாற்றுக்காக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோசப் லூர்தராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் புனிதருடைய பரிந்துரை எப்போதும் கிடைத்ததற்காகவும் நன்றி பலியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெவமாலைநாதன், திரவியம், ரோசம்மாள் இவருடைய ஆன்மலை பாற்றுக்காக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஸ்டீஃபன் ராஜா வியனி நாளைய தினம் 25வது ஆண்டு திருமண விழாவை கொண்டாட இருப்பதால் இக்குடும்பத்தால் நன்றி பலியாகவும், மேலும் உறவினர்கள் ஜான் பீட்டர், ஜெயந்தி, லூயிஸ் கஸ்பர், ராணி, அடைக்கலராஜ், இருதய மேரி, சகாய்ராஜ், ரீதா மேரி உடல் சுகத்திற்காகவும் நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டேவிட் அமலா குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராபர்ட் டெல்சி குடும்பத்தில் மரித்த தெய்வ சகாயம், சந்தனத்தம்மாள், செபஸ்தியம்மா, ஞான சவுந்தரம், ஞான பிரகாசம், பாப்பாத்தி, ஆரோக்கிய மேரி, இருதயராஜ், ஜோஸ்பின், துரைராஜ், ஜூலியா, ஃபெலிக்ஸ், இன்னாசிமுத்து, ஆரோக்கிய மேரி, தனராஜ், விக்டர் தர்மராஜ், ஜோசப், ஆரோக்கிய மேரி, மோட்ச மேரி, ஜோசப் தெரஸ், சாமிநாதன், வில்லியம் தாஸ் இவருடைய ஆன்மலை பாற்றுக்காக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பொது காலத்தினுடைய 3ஆம் வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 3ஆம் வாரத்தை இறை வார்த்தை ஒரு ஞாயிறாக அனுசரிக்க நம்மை அழைக்கின்றார். இறை வார்த்தை நம்மில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவும், இறை வார்த்தை மட்டில் நாம் எவ்வாறு அதை தொடர்ந்து வாசிப்பது, சிந்திப்பது, தியானிப்பது, விவிலிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்று இறை வார்த்தை ஞாயிறாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த வகையில் இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க இப்பலிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்துமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளலாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்னும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முது நாளாகி என்று முது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் முது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்திறமை அணுகி வரவும் முதுமைப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியருடன் இருந்து எங்களை இடராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பின் நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுவையும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆவியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களே கீதம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு
உமது தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாடு இறைவாக்கினர் நூல்களில் உள்ள சிறிய நூலில் ஒன்று யோனா இறைவாக்கினர் நூல். மற்றெல்லா இறைவாக்கினரின் நூல்களை விட யோனா இறைவாக்கினர் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் எடுத்துரைக்கிறார். பாவம் மிகுதியால் அழிக்கப்பட வேண்டிய நினிவே மாநகர் மனமாற்றத்தால் எப்படி இறைவனின் மன்னிப்பை அறிகின்றனர் என எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழி நின்று விலகினர். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10. அந்நாட்களில் 2ஆம் முறையாக யோனாவிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினேவா மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லிய செய்தியை அங்குள்ளவருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாட்கள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஓர் நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் சொல்லை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடையை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியில் நின்று விலகுவதை அவர் கண்டார். தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தீவை தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு
துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இரண்டாம் வாசக முன்னுரை. விண்ணகமே நமது தாய்நாடு. நாம் இந்த உலகின் நிரந்தர குடிகள் அல்ல என்பதே புனித பவுலின் நம்பிக்கை. எனவே இவ்வுலகில் வாழும் நாம் விண்ணகத்தை நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தடையாக உள்ள இவ்வுலகின் கவலைகளையும் நாட்டங்களையும் விட்டுவிட்டு பற்றின்றி வாழ வேண்டும் என அறிவுறுத்தும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 29 முதல் 31 வரை. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியது. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதோர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பு இறை வார்த்தை நாம் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் நமக்கு கொடுக்கிறது. அது யோனா இறை வாக்கினராக இருக்கட்டும், இயேசுடைய இந்த அழைத்தலாக இருக்கட்டும், இந்த இரண்டு இறை வார்த்தைகளுமே இறுதியாக இந்த இரண்டாம் வாசகம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைத்தலை கொடுக்கிறது. இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய பாதுகாவலுடைய அந்த வழியை தான் நமக்கு ஒரு சரியான வழியாக இருக்கும். புனித செபஸ்தியார் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனிதர். அவர் தொடக்கத்திலேயே ஒரு இளைஞனாக இருக்கும்போது இந்த இறை வார்த்தை தான் அவருடைய வாழ்வை மாற்றியதாக நாம் பார்க்கிறோம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், இத்தாலியில் நன்கு படித்தவர், ஒரு படை வீரராக இருந்து படை வீரர்களே தளபதியாக இருந்து வழிநடத்தியவர். மார்க்கஸ் மார்சலினஸ் என்ற இரு இளையோர்கள் இயேசுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஒருவேளை இயேசு மறுதளிக்க கூடுமோ இல்லை கிறிஸ்து மதத்தை மறுதளிக்க கூடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இவர் தொடர்ந்து அந்த இரு இளைஞர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்னையானவள் சென்று அவருடைய உயிரை, தன்னுடைய பிள்ளைகளுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏதாவது நடந்து விடுமா என்று மிக ஆணித்தரமாக அவருடைய விசுவாசத்தை கட்டி காக்க வேண்டும் என்று தூய செபஸ்தியார் அற்புதமாக பணியாற்றி இருக்கிறார். அதனால் அந்த நாட்டு அரசன் என்ன பண்ணுறான், இவரெல்லாம் வச்சிருந்தா வேலைக்காகாதுன்ட்டு அவரை என்ன பண்ணோம், அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என்று அவரை பிடித்து மரத்தில் அறைந்து ஈட்டியால் எய்து கொலை செய்ய முற்படுகிறார்கள். அதனால தான் அவருடைய சுரூபமும் படங்களும் எல்லாமே ஈட்டியில் மரத்தில் கட்டப்பட்டது போன்றும் ஈட்டி அம்பு எய்தது போன்றுமே இருக்கும். அவ்வாறு பல அம்புகள் எய்தப்பட்டும் அவர் உயிர் பிரியவில்லை. அதன் பிறகு அவர் மீண்டும் குணமடைந்து மீண்டும் அரசனிடமே போறார். யாருனாலும் அம்பு ஈயப்பட்டாரோ அந்த அரசனை மீண்டும் சென்று வாக்குவாதம் செய்கிறார். நீ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, கிறிஸ்தவர்களை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு மீண்டுமாக அவரிடமே பேசும்போது தான் கடைசியாக அவர் தன்னுடைய உயிரை இழப்பதற்கான இறை வார்த்தையின் பொருட்டு தன்னுடைய உயிரை இழக்கின்ற அந்த செய்தியை தான் நாம் பெறுகின்றோம். இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை எந்த அளவிற்கு இட்டு செல்லும், கடைசி உயிர் தான். அந்த உயிரையே அது பறிகொடுக்க வேண்டும் என்பது சொல்வது பதிலாக அது மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வேத சாட்சிகளின் இரத்தம் இறையாட்சியுடைய வித்து என்று புனித திருத்துலின் அவர்கள் சொல்வார்கள். இப்போ இந்த மறை சாட்சிகள்லாம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தலைன்னு நம்ம இந்த ஆலயத்தில் இப்படி சொகுசாக உட்காந்துருக்க முடியாது. கிறிஸ்துவ மதம் இருந்திருக்குமா, இல்லை நீங்களும் நானும் தான் இருந்திருக்க முடியுமா? இப்போ ஏதோ நான் கிறிஸ்துவல் அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தொடர்ச்சியாக காலங்காலமாக இந்த புனிதருடைய இந்த அழைக்கப்பட்டருடைய இவருடைய இரத்தத்தை சிந்தி அதன் மேல் ஒன்று கல் மேலே கல் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை தான் என்று நாம் பார்க்கின்ற இந்த திருஅவை. இந்த திருஅவையில் நாம் இருக்கும்போது இப்போ பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெருமிதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவருடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை மிக ஆழமாக செயல்பட்டிருக்கிறது. இப்போ வார்த்தை, அப்போ நாம் பேசுகின்ற வார்த்தை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த சிந்தனையை துவக்கும் விதமாக இந்த அக்பர் பீர்பாலுடைய கதை. அது அக்பருக்கு ஒரு நாள் கனவு வருது. அந்த கனவுல அவருடைய பல்லு எல்லாம் கொட்டி ஒரே ஒரு பல்லு மட்டும் முன்னாடி இருக்கிறது. கனவு கண்டவர் என்ன பண்றார், திடீர்னு அதிர்ச்சி அடைந்து என்னடா ஒத்த பல்லோடு இருக்கிறோம்ட்டு கனவுலேருந்து அது விழித்தெழுகிறார். விழித்தெழுந்த உடனேயே தன்னுடைய அமைச்சரவை ஜோதிடர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். அழைத்து இது என்ன, அது இந்த கனவினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஜோதிடர்கள் ஏதாவது ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அதனால என்ன அவங்க சேஃப்டியாக எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி முடிவெடுக்கிறாங்க. கடைசியாக அரசனிடம், அரசே உடைய உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாம் மறித்து விடுவார்கள், நீங்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பீங்க, அதான் அந்த ஒத்த பல்லுடைய அர்த்தம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோபம். எல்லாம் இறந்து போயிடுவான்ட்டு இது மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறேன்னு எல்லாரையும் விரட்டி விடுறாரு, அரசை விட்டு விரட்டி விடுறாரு. அது சோகத்தோடு இருக்கிறாரு. பீர்பாலை சந்திக்கிறார், நண்பர், அவருடைய நண்பர். அவங்க மாலை வேளையில் நடந்ததை எல்லாம் சொல்றார். சொல்லி முடித்தோடனே பீர்பாலை கொஞ்சம் நேரம் சிந்தித்த பிறகு சொல்றார், அரசே நீங்கள் கடைசி வரை வாழ்வீர்கள், உங்களுடைய வாழ்வு அந்த லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம் இல்லையா, அது உங்களுடைய
அது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னோடனே நான் மட்டும் தனியாக இருந்தால் என்ன பண்ணது? ஒரே செய்தி தான் இருவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று விதமான எதிர்மறையான செய்தி, நெகட்டிவாக சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறது நீங்கள் நீண்ட காலம் ஆயுட்காலம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி அடைந்து விடுகிறாரு. அதனால் அவரை பாராட்டி பரிசுகள்லாம் வழங்குகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. ஒன்று, இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். அது விவிலிய வார்த்தைகள் எல்லாம் வந்து பொக்கிஷம் நமக்கு விவிலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையுமே வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை. அதனால் இந்த வார்த்தை, விவிலிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது? நாம் பேசுகின்ற வார்த்தை, நம்முடைய உறவுகளோடு நாம் பேசுகின்ற போது, உறவாடுகின்ற போது, உரையாடல் செய்கின்ற போது நம்முடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது? நல்லா கூறி ஈட்டி போல நல்லா நெஞ்சில் குத்துற மாதிரி வார்த்தை நம்ம பேசுகிறோமா, இல்லை கனிவான இரக்கமான பாசமான வார்த்தையை நாம் பேசுகிறோமா? அப்போ நாம் அனைவருமே எல்லாருமே வந்து மனிதருடைய இயல்பில் இருக்கிறோம். மனித இயல்பு என்பது ஒரு விதமான எல்லாம் ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம அனுசரித்து செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஸோ இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வார்த்தையை நாம் கவனித்து நிதானமாக இன்னும் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகளாக நாம் பேசுகின்றோமா என்று நாம் சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எல்லாம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸு, ஐரோப்பிய நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா காலையில் முதல்ல சந்திக்கும் போது ஹவ் யூ மேன், ஹவ் யூ, இதை முதல் கேள்வி, நல்லா இருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து ஹவ் யூ அப்படின்னு கேட்டாவே என்ன ஆகும்? மேலே எங்கேயும் பார்ப்போம், இவனுக்கு என்ன பிரச்சனை? காலையில் அப்பா அம்மா பார்த்து ஹவ் யூ மாம், ஹவ் யூ டேட் அப்படின்னா இதுக்கு ஏதோ வந்து கலண்டு போயிடுச்சு. இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறது, 2 வார்த்தை இங்கிலீஷில் ஏதாவது பசங்க பேசிட்டேன்னா முடிஞ்சு. மேலங்களை என்ன நல்லா தானே இருந்தான் நைட்டு படுக்கும்போது அப்படி பார்க்குறோம். ஆனால் அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் நலமாக இருக்கிறாங்களா? காலையில் எந்திரிச்சோடனே நல்லா இருக்கிறியா? ஏன்னா அது காரணம் இருக்கிறது. இரவு படுத்தால் காலையில் கண்விழி தெளிவது எதற்கும் யாருக்குமே நிச்சயமாக கிடையாது, நிதர்சனமே கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த 14ஆம் தேதி நம்முடைய பங்கில் ஒரு 3 இறப்புகள் நடந்திருக்கிறது. ஒரே நாளில் 3 இறப்பு. அவர்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பம், எனக்கு இந்த 3 குடும்பமே நல்லாவே தெரியும். ஆனால் வாழ்வுக்கு கேரண்டி கிடையாது, நம்முடைய வாழ்வுக்கு கேரண்டியே கிடையாது. நம்ம இந்த பொருட்கள்லாம் கடலில் வாங்குறோம் இல்லையா, ஒரு பெரிய விலை உயர்ந்த பொருட்கள், அதோடைய பிராண்டு, விலை, இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு பொருளை வாங்குவோம். 3 ஆண்டுகள் இதுக்கு வாரண்டி. ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தால் 5 ஆண்டுகள். அதுவும் ஸ்டார்லாம் போட்டு இருக்கும். 5 ஸ்டார்னா சிறப்பாக இருக்கும். பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவாதம், மனிதர்களுக்கு இந்த உத்தரவாதம் கிடையாது. அதற்கு நிச்சயமாக இந்த உதாரணங்கள்லாம் நமக்கு பொருந்தி போகும். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்வு வந்து இவ்வாறு இருக்கும்போது நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நான் என்று சிந்திக்க அழைக்கிறேன். நம் அனைவருமே நாம் அன்பாக பேசி பரிவோடு இரக்கத்தோடு ஒரு பாசமான வார்த்தைகளை நாம் பேசுவோம். பிறருக்கு நாம் பேசுகின்ற வார்த்தை உதவியாக இருக்கிறதா, அது அவருடைய உறவை வளர்க்கிறதா அப்படின்ற மட்டும் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அதற்குரிய வார்த்தையை நாம் பேசுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் அதுக்கு 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். சிறப்பாக பேசி பாருங்கள், காலையில் கனிவாக 2 வார்த்தை பேசி பாருங்கள், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசும்போது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்பாக வைத்துக்கொள்ளும். இது நம்முடைய வார்த்தைகள். இப்போ இறைவனுடைய வார்த்தை இங்கு யோனாவுக்கு கொடுக்கப்பட்டது, 2வது முறையாக கொடுக்கப்பட்டது. அப்போ முதல் முறை யோனா அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் முறை ஆண்டவர் அழைக்கிறார், அந்த முதல் இறை வார்த்தையை யோனா என்ன பண்றாரு, அது மறுதளித்து விட்டு தப்பி செல்கிறார். 2ஆம் முறையாக அவருக்கு அந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டுகிறது என்று இன்று நாம் இந்த இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இந்த 2ஆம் முறைதான் இந்த யோனாவுடைய மனதில் 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது என்ன வாக்கு? நீ புறப்பட்டு நினைவே நகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி. வேற ஒண்ணுமே இல்லை, நீ போ, நான் சொல்றதை செய். நீயும் பெரிய திட்டமிட்டு
பெரிய மேனேஜராக திட்டமிடலாம் போட வேணாம். நீ பெரிய பயங்கரமான ஒரு அரசியல் தலைவரை போல மற்றவர்களை போல தலைவரை போல நீ செயல்பட வேண்டாம். நீ போ, உன்னுடைய வார்த்தை என்னவோ அங்கு என்ன சொல்லப்பட வேண்டுமோ அது நான் உனக்கு தருவேன் என்று இந்த யோனாவை அனுப்பி வைக்கிறார். யோனாவுக்கு நிச்சயமா தயக்கம் இருந்திருக்கும். ஏன்னா மனிதர்கள் தான் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட். ரொம்ப இடியாப்ப சிக்கல் போல தான் மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அது எரேமியா காலத்தில் இந்த இறைவாக்கினர் இறைவாக்கு அறிவிக்கும் போதும் அவருக்கு இடையூறு இருந்திருக்கிறது. எலியா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கும் போது அவருக்கு இடையூறு இருந்திருக்கு. அப்ப தடங்கள் அவர் இறைவாக்கை மிக சிறப்பாக செய்வதற்கு தடையாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு வந்த போது கூட அது மாறிடுச்சா? இல்லை. அதுவும் அதே அவருடைய காலகட்டத்திலும் இறைவாக்கு உரைக்கிறதுக்கு தடையாக தான் நிறைய இருந்திருக்கிறாங்க. அப்போ யோனாவுடைய மனதிலும் இதுவே தான் இருந்திருக்கும். நான் அங்கே போனால் சொல்றது இவர்கள் கேட்பாங்களா, நமக்கு எதிராக திரும்ப மாட்டார்களா? அவன் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தந்தையாக இறைவன் உன்னை என்ன பண்ண தண்டிச்சிருவேன், 40 நாள்ல நினைவே அழிக்கப்படும். அதான் நினைவே நகர மக்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. அப்போ அவன் எவ்வளவு கோபத்தோடு எவ்வளவு ஒரு விதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் போயிட்டு இறைவனுடைய வார்த்தை அறிவிக்க முடியுமா என்ற தயக்கம் இந்த யோனாவுக்கு இருந்தது. ஆகையால் தான் அவர் உடனடியாக ஆம் என்று சொல்லவில்லை, அந்த நகருக்கு போயிட்டு இறைவாக்கு சொல்லவில்லை. அதன் பிறகு காரணம் மனிதர்களுடைய ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஸ்டீவ் இர்வின் என்ற இவரை பற்றி தெரியும். நம்ம நிறையா இந்த மாதிரி டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட்லாம் இவர் வருவார். இவருடைய ஒரே செயல் என்னென்னா முதலைகளை வளர்ப்பது, அதை கட்டி தழுவுவது, அப்புறம் பாம்பு, ஒரு உறவுகள்லாம் பார்த்தோன்னா எல்லாமே விலங்குகள் தான், எல்லாம் கொடிய விலங்குகள். இவர் இந்த விலங்குகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் அவர் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். அந்த ஆராய்ச்சியில் காடுகளுக்கு சென்று சிங்கங்களை பற்றி ஆய்ந்தறிய வேண்டும் என்று செல்கிறார் இந்த ஸ்டீவ் இர்வின் என்ற ஒரு நபர். அங்கே செல்லும்போது பெரிய சிங்க கூட்டம் அங்கே படுத்திருக்கிறது. அது பார்த்தோன்னே எல்லாம் தலை தெரிச்சு எல்லாம் போய் மரத்தில் ஏறி உட்காந்துறாங்க. இவருக்கு அப்போதும் ஆசையாக இருக்கு, நான் இறங்கி போயிட்டு அந்த சிங்கத்தை கிட்ட போயிட்டு வரணும்னு ஆசைப்படுகிறார். உடனே நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு, நீ போனால் உடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கவில்லை. மீண்டும் இறங்கி அமைதியான முறையில் போயிட்டு அந்த சிங்கத்தின் அருகில் சென்று மீண்டும் வந்து விடுகிறார். ஒரு முறை ஒரு நேர்முகம் இன்டர்வியூ நடக்கிறது, அதில் கேட்குறாங்க. அப்போ சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் விலங்குகள் வழியாக எனக்கு உயிரிழப்பு நடைபெறாது, மனிதரால் மட்டும்தான் எனக்கு ஆபத்து, என்னுடைய உயிரிழப்பு நடைபெறும் என்று ஒரு இன்டர்வியூலே சொல்றாரு. ஆனால் அவர் சொன்னது கடைசியில் நடக்கலை, மனிதரால் அவர் உயிர் போகலை. மீண்டுமாக இவ்வாறு இந்த மனிதருடைய புரிதல் அவ்வாறு இருந்திருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, மனிதர் என்று நாம் சொல்லும்போது நாம் எல்லாருமே அந்த இதில் தான் வந்துடும். கடைசியாக அவர் ஒன்று சொல்லுவார், த மோஸ்ட் டேஞ்சரஸ் பீயிங்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங். ரொம்ப மோசமான ஒரு விலங்குனா அது மனிதராக தான் இருக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு உண்மை அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் நாம் இன்று சிந்திப்பது இந்த இறை வார்த்தை, நம்முடைய வார்த்தைகள், இந்த இரண்டையுமே நாம் சிந்திக்கும் போது நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வை செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றதா? யோனா மனம் மாறினார், அந்த நகர மக்களுக்கு சென்றார், நற்செய்தி அறிவித்தார். நகரமே மனமாற்றம் அடைந்து பெரிய ஒரு மீட்பை பெறுகின்றார். உடனடியாக மனமாற்றம் அடைகிறது. இன்று கூட தான் நிறைய நம்ம இறை வார்த்தையை மனமாற்றத்திற்கான அழைப்பை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாலும் அது காலம் ஒரு தாமதமாக மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நகர மக்களை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். இறைவனுடைய வார்த்தை உடனடியாக கேட்டு மனமாற்றம் அடைந்தவர்கள் தான் இந்த நினைவே நகர மக்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவே என்ன பண்றாரு, இந்த சீடர்களை அழைப்பது. 2 சகோதரர்களை அழைக்கிறார். ஒன்று சீமோனையும் அந்திரேயும், 2 பேரும் உடன் பிறந்தவர்கள். அதே போல யோவானும் யாக்கோபும், இவர் 2 பேருமே உடன்பிறப்புகள். ஆண்டவர் ஒரு சாதாரண மீன் பிடிக்கின்ற மனிதர்களை இந்த அழைத்தலுக்காக, இந்த இறையாட்சி பணிக்காக அழைக்கிறார். இப்போ இவர்கள் மீன்களை மட்டும்தான் கடலில் சென்று வலையை போட்டு மீனை தான் பிடிக்க முடியும். அது சேர்ந்து குழுவாக செய்யலாம், படகில் சென்று பிடிக்கலாம்.
இரைகளை போட்டு பிடிக்கலாம். இது எல்லா விதமான யுத்திகளையும் இந்த மீனவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ எப்படி மனிதர்களை பிடிப்பது, இவர்கள் மனிதரை பிடிப்பது என்பது நிச்சயமாக ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த மீனவர்களை தான் இந்த இறை ஆட்சி பணிக்காக தன்னுடைய இறை வார்த்தையின் வழியாக அழைக்கின்றார். இவர்களும் செவிமடுத்தார்கள். அது மிக சிறப்பான முறையில் ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்துதர் பணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு போய் முதல் முறையாக நற்செய்தி தொடங்கி பேசின உடனே 3000 பேர் மனமாற்றம் அடைந்தார்கள் என்று நம்ம திருத்துதர் பணியில் பார்க்கிறோம். இப்போ அந்த இறை வார்த்தையுடைய அந்த தாக்கம், இறை வார்த்தையுடைய சக்தி ஒரு அபரிதமான சக்தியாக இருக்கிறது. அவ்வளவு நபர்களை மனமாற்றத்திற்காகவும் நம் கிறிஸ்து மறைக்கும் அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த இறைவனுடைய வார்த்தை என்னில் எவ்வாறு செயல்படுகிறது, நான் இறை வார்த்தை மட்டில் எனக்குரிய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய விதமான மனநிலையில் நம்ம இறை வார்த்தை கேட்போம். ஒரு 3 விதமான மனநிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, முதலாவதாக முட்செடி மனநிலை. மனிதருடைய மனநிலை இறை வார்த்தை கேட்கும்போது 3 மனநிலைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். முட்செடி மனநிலை என்றால் என்ன? இந்த கடின உள்ளத்தை கொண்டவர்கள், இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்கள் எல்லாமே ஒரு கடின உள்ளத்தோடு இருந்தார்கள். அவர்கள் எப்போதுமே இயேசு செய்த அந்த பணிக்கு எதிராகவே செயல்பட்டார்கள். இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் இடையூறு, ஒரு முல்லை போல எப்பொழுதுமே அது குத்தி கொண்டே இருக்கும். அந்த மனநிலையோடு வாழ்ந்த மனிதர்கள். அப்போ இறை வார்த்தை இவருடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. ஒருவேளை தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் இவர்கள் எல்லாமே மனமாற்றம் அடைந்திருப்பார்கள். ஆக இன்று கூட, இன்றைய காலகட்டத்தில் கூட நாமும் இந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோமா என்று சிந்திக்கலாம். முல்லை போல இறை வார்த்தைக்கு மத்தியில் நாம் இருக்கிறோமா? அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது வரும்போது அதை செவி மடுக்காமல், அல்லது நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய உள்ளத்தை அது முட்களை போல குத்துகின்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்கலாம். இரண்டாவது, காட்டு செடிக்குரிய மனநிலை. காட்டு செடினா அதனால எந்த விதமான பயனும் யாருக்கும் கிடையாது. எங்கள் வயல்லாம் கிடக்கு செடியெல்லாம் எடுத்து நம்ம ஏதாவது பயன்படுத்துகிறோமா? கண்டிப்பாக யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் காட்டு செடிகள். இதுபோல மனநிலை கொண்ட ஒரு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்கும் போது, இன்னும் குறிப்பாக இறை வார்த்தையை அவர்கள் சிந்திக்கும் போதும் அதை கேட்கும் போதும் எந்த விதமான மாற்றமும் நடைபெறாது. இன்னும் ஆங்கிலத்தை சொல்வாங்க மிக அருமையாக, அன்மூவ்டு மூவர்ஸ். அப்படின்னா அவளை என்ன பண்ணும், எதையுமே அவருடைய இதயத்தை தொடவே முடியாது. அந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், உதாரணமாக திருப்பலிக்கு வருவார்கள், நற்கனை உட்கொள்வார்கள், அது மாதிரி ஆன்மீகமாக இருப்பார்கள். அங்கே பேசப்படுகின்ற வார்த்தையோ இறை வார்த்தை எதுவுமே அப்படியே இன்டிஃபரண்ட்டாகவே இருப்பார்கள். அந்த பற்றற்ற மனநிலை சொல்லுவோம் இல்லையா, அது இவர்கள் எதிர்மறையாக இவருடைய வாழ்க்கையில் செயல்படும். ஸோ அது இரண்டாவது வகையான மனநிலை கொண்ட மனிதர்கள், இறை வார்த்தையினால் எந்த விதமான பயனும் அடையாத ஒரு குழுவினர். மூன்றாவதாக மிகுந்த பழமரத்தை போன்று மனநிலை கொண்ட மனிதர்கள். அது எவ்வாறு இந்த காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தை தன்னில் வாங்கி அது நீரையும் காற்றையும் உள்வாங்கி அதன் வழியாக மக்களுக்கு ஒரு சுவையான பழங்களை கொடுக்கிறதோ, அதுபோல இந்த மனநிலை கொண்ட மனிதர்கள் இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்குவார்கள், அதை தியானிப்பார்கள். அந்த வார்த்தையின் வழியாக எவ்வாறு இந்த பழம் பிறருக்கு பயனுள்ளதாக சுவையாக இருக்கிறதோ, அதுபோல இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக எல்லாருக்கும் மிகுந்த பலனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருத்தந்தை விடுக்கின்ற அழைப்பு இறை வார்த்தை ஞாயிறு நாம் கொண்டாடுகின்ற அந்த வேளையிலே, இன்று நம்முடைய கிளை பங்குடைய பாதுகாவலுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியார், இவருடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை மிக அருமையாக செயல்பட்டது. அதனால்தான் அவர் மிக அருமையான ஒரு முறையிலே இந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ நற்செய்தியும் அறிவித்து அதன் வழியாக மறை சாட்சியாக மறித்தார் என்று நாம் காண்கின்றோம். இன்று இந்த இறை வார்த்தையில் வந்த யோனாவும் ஆண்டவர் இயேசு அழைத்த சீடர்களும் அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றினார்கள். இன்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை நான் எவ்வாறு என்னுடைய வாழ்வாக மாற்றி கொண்டிருக்கிறேன். தினமும் உதாரணமாக நம்ம வீடுகளில் விவிலியெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை வாசித்து அதை சிந்தித்து என்னுடைய வாழ்வாக மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேனா, அல்லது இந்த மாதிரி திருப்பலி நாம் பங்கெடுக்கும் போது இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் சிந்தனைகள் என்னுடைய மனதை தொட்டு அதன் வழியாக நான் பிறருக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் அது பயன் தருகின்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த நம்முடைய புனிதரும் எடுக்கின்ற அழைப்பு இதே தான். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம்.
நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வளிக்க வேண்டும். இறை வார்த்தைகள் இன்னும் அதிகமாக வாழ்வளிக்க இந்த திருப்பலிலே நாம் வரங்களை மன்றாடுவோம். எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தன்னை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராதுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற உமது அழைப்பினை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லும் கருவியாகிய எம் திரு அவையின் தலைவர்கள் தங்களது வாழ்வினாலும் பணியினாலும் நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றி மக்களை மனமாற்றத்திற்கு தூண்டுபவர்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, மக்களை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். என் நாட்டு தலைவர்கள் மற்றும் உலக தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வாழ்வையை கருத்தில் கொண்டவர்களாய் இருக்கவும், போர்களும் குழப்பங்களும் உள்நாட்டு கலவரங்களும் நீங்கி உலக அமைதிக்காக உழைக்கவும், மக்களுக்கான தலைவர்களாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, புகைப்பழக்கம், மது பழக்கம், சமூக வலைத்தளங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தவறான கருத்தியல்கள், நடிகர்களின் மீதான மோகம், சோம்பல் என பல்வேறு விதமான தீமைகளில் மூழ்கி தங்கள் வாழ்வை இழந்திருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனாவின் செய்தியை கேட்டு தங்கள் வாழ்வை மாற்றியமைத்த நினிவே மக்களைப் போல இவர்களும் தங்களை கட்டுப்படுத்தும் அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். உமது அழைப்பை பெற்றதும் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றிய முதல் திரு தூதர்களைப் போல எமது இளைய தலைமுறையினரும் தங்களது வாழ்வில் உமது அழைப்பையும் திட்டத்தையும் கண்டுணர்ந்து உம்மை பின்பற்றுபவர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கும் எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் இந்திய நாட்டின் தனித்துவமாகிய வேற்றுமையில் ஒற்றுமை என்பதும் சட்டத்தின் ஆட்சி என்பதும் பாதுகாக்கப்பட்டு மொழி, சமய, சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும், மக்களிடையே ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்பட்டு எங்கள் நாடு அனைத்து தளங்களிலும் வளர்ச்சி பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். ஆமென்.
படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் ஓராகமும் உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில் இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில் வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பள்ளி எல்லாமல்ல தந்தை இறைவனை கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார்.
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் நம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியல உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை மொக்கென்றும் காணிக்கை ஆக்குவராக. இவ்வாறு மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோட ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும்போது திரு அவையை சிறப்பாக மடியாரக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தலாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மோற்றமும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பை ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என் நெஞ்சமே தேவா எழுந்து வா
நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இன்று இந்த புனித செபஸ்டியருடைய இந்த விழா சாதாரண சிம்பிளாக இருக்கும் சொன்னாங்க. ஆனால் இதுவே பயங்கர கிராண்டான ஒரு விழாவாக தான் இருக்கிறது. நிறைய கூட்டம். ஆனால் இதற்கு முயற்சி எடுத்த அனைவர், குறிப்பாக இந்த கிளை பங்குடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கோயில் பிள்ளை, இன்னும் பாடகர் குழுவினர், இன்னும் குறிப்பாக இளையவர்கள், இன்னும் இந்த உணவை நமக்காக சமைத்து நமக்காக கொடுக்கின்ற அந்த குடும்பத்தார், மேலும் இன்னும் பல்வேறு விதமான வகையில் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்த எல்லா அன்புகளை நினைவு கூர்ந்து நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் தூய செபஸ்டியாருடைய விழாவை கொண்டாடின நம் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இறுதி ஜெபத்திற்காக நாம் இணைந்து இறைவனிடம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித செபஸ்டியாரின் மாறாத வியத்துக்கு மனத்திடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்டியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள்வரம் தருபவரே, நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்டியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள்வரம் தருபவரே, போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்டியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள்வரம் தருபவரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.